viewers, good morning, selamat pagi. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். ஓகே, இந்த பேண்டமிக் காலத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷலாகவே சமைச்சு சாப்பிட நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் செஞ்சு ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கேசஸ் வந்து COVID-19 வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஓகே, நான் இன்றைக்கி வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் செய்ய போகிறேன்னா அதாவது இங்கிலீஷ் ஸ்டைலில் ஒரு சிக்கன் வே எப்படி குக் பண்ணுறதுன்னு டர்க்கீஸோட பாட் வச்சு நான் இன்றைக்கி செய்யலான்னு இருக்கேன். அந்த பாட் பாருங்கள், இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண பாட்டு. ஆக்சுவலி இது ஸ்லோ குக் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெடிட்டரேனியன் லெபனீஸ் டர்க்கீஸ் சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பாட் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லோ குக்கில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து இது ஸ்டோவில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிக்குவோம். பாட் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, இதில் தான் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் குக் பண்ண போகிறேன். ஓகே, சிக்கனோட மேரினேட் பார்த்துருவோம். சிக்கனோட மேரினேட் எல்லாமே நான் வந்து ஸ்பைசஸ் வந்து அதாவது ஃபாரின் ஸ்பைசஸ் தான் பாய்க்கிறேன். நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது ஆக்சுவலி ஒரு பாட்டில் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஐஸ் பாக்ஸில் வந்து சோப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு பாட்டில் வாங்கினோமா ஒரேடியாக நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், பஸ்லி பிளேட் நீங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஸோ நம்ம இந்த பாட்டில்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அடுத்தது வந்து மிக்ஸ் ஸ்பைசஸ். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம எப்போதுமே வந்து மசாலா போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கோம். சிக்கன் வந்து இந்த வே கொஞ்சம் இது வந்து கார்லிக் பவுடர் இந்த வே செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் விரும்பி, ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க பெரும்பாலும் வந்து எப்போதுமே ஃபாரின் ஃபுட் தான் ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். பிளாக் பெப்பர், அடுத்து வந்து கொஞ்சம் நட்மேக் போட்டுக்குவோம். எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் தான், ரொம்ப இல்லை. நம்ம இதுக்கு வந்து அந்த அப்புறம் வந்து நம்ம குக் பண்ணும்போது சாஸ் குக் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து டைம். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து என்ன, நான் வந்து இதுக்கு வந்து சிக்கன் ப்ராட் பாய்க்கிறதுனால நான் வந்து இதில் வந்து சால்ட் வந்து ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஆலிவ் ஆயில். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆலிவ் ஆயில் வந்து ஹெல்த்தி ஆயிலு. ஆலிவ் ஆயில்னா நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயிலாக நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணிக்குவோம். மேரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து குக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் வந்து நம்ம லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்குவோம். எல்லாம் கொஞ்சம் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு மேரினேட் பண்ணுவோம். அப்புறம் பாருங்கள், நான் செய்கிற முறையை கொஞ்சம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்க. ஒரு ½ லெமன் போதும். ஓகே, இது நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். சரி, ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வெளியே பிள்ளைங்க வந்து மெக்டோனா கென்டக்கின்னு, ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் வந்து நம்ம அந்த லெவலுக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வேயில் உங்களுக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட் எல்லாம் வாங்கலாம். ஓகே, இது வந்து மேரினேட் ஆகட்டும். அடுத்தது வந்து நம்ம வந்து அதோட வந்து அந்த மிக்சர் போட்டு நம்ம எப்படி வந்து அதோட கிரேவி செய்வோன்னு அப்புறம் அதுக்குள்ளே திங்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிட்டோம் ஒரு 10 மினிட்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம தேவையான பொருள்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் திரும்பவும் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன், பட்டரும் யூஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி நான் பட்டரும் யூஸ் பண்ணுறேன், ரெண்டும் யூஸ் பண்ணுறேன். அப்படி ஆலிவ் ஆயில் பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ஆயில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சிக்கன் ப்ரோ, நீங்கள் வந்து சிக்கன் ஸ்டாக் இருந்தாலும் சுடுதண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் ப்ரோ. அடுத்தது வந்து மஷ்ரூம். நான் கொஞ்சம் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ஒரு போல் அளவு இருக்குங்க. அது ஒரு 10 இருக்கும் நினைக்கிறேன். பட்டன் மஷ்ரூமு நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து பூண்டு நல்லா சாப் பண்ணி இங்கே வச்சுருக்கிறேன் நான். அடுத்தது வந்து 2 பே லீஃப், பிளாக் பெப்பர்
ஒரு 15 கொஞ்சம் பிளாக் பெப்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹாட்டாக வேணான்னா யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே பாருங்கள், நான் ஸ்பைசஸ்லாம் பாருங்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல், அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல் அந்த குக்கிங் சிக்கனுக்கு உங்களுக்கு அந்த கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து வருஷம் பூரா இருக்கும். ஐஸ் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்களோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது வந்து குக் பண்ணுறத முதல்ல நீங்கள் வாங்க கிச்சனுக்கு போகலாம். செய்யும் முறையை பாருங்கள். மெதுவாக ஸ்லோவாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆலிவ் ஆயிலில் கொஞ்சம் விட்டுக்குங்க. ஆலிவ் ஆயிலும் நான் வந்து பட்டரும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் செய்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும், வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனை முதல்ல போட்டுருங்க. கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிப்போம் முதல்ல. அந்த ஆயிலே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் போட்டுக்கோங்க. அடுத்தது பிளாக் பெப்பரும் பே லீஃபும் போட்டுருங்க. இது வந்து ஸ்லோ குக்கே சமைச்சா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்லோ குக்லேயே குக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பிரெட்டுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் லோஃப் பிரெட் செய்கிறேன் அதோடு சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி ரைஸோடையும் சாப்பிட்லாம். ஃப்ரெஞ்ச் நீங்கள் பிரெட்டு லைக் சப்பாத்தி, நான்கு அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடுவோமே, நாடும் நம்ம மசாலாலாம் போட்டு குக் பண்ணுறது. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு ஆக்கி கொடுப்போமே. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் கொஞ்சம் எடுத்து அது இது வந்து அதாவது அந்த கிரேவி வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காண்டி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்லோ குக்லேயே இருக்கட்டும். அடுத்து நீங்கள் ஸ்லோ குக்லேயே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்.
பர்ஃபெக்ட் எப்போவுமே ஸ்லோ குக் வச்சுங்க. இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்ல மனமாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணாமல் நல்லா வரும். ஸோ நல்லா கொஞ்சம் அந்த கிரேவி திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாஸ் வைக்கணும். அடுத்தது வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து சிக்கன் ஸ்டாக் கொடுங்க. இது சிக்கன் ப்ரோஸ் பண்ணுங்க. அதை நான் ஊற்றிடுறேன். இது வந்து சால்ட் இருக்குது, நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும், நல்லா திக்னஸ் வரட்டும். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். அதோட முதல் ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ணி வச்சதும் அதையும் நான் போடுறேன். நல்லா பாருங்கள், அது வீடே மணக்கும். அப்படி தான் ஒரு ஸ்மெல் இருக்கும். அதாவது நம்ம ஸ்பைசஸ்லேயும் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது. கரம் மசாலா இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல் செய்கிறதுனால அந்த ஸ்பைசஸ் ரோஸ்மேரி, ஒரிகனோ அதெல்லாம் போட்டு செய்கிறோம். ஸோ பாருங்கள், நல்லா மெதுவாக ஸ்லோ குக் வைங்க. நல்லா கொதிச்சு திக்காகிற டைமில் வந்து நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். ஓகே, இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், கொதிச்சுட்ருக்கேன். ஸ்லோ குக்கில் தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிடுவோம். ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பஸ்லி ஃப்ளேக் போட்டுப்போம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். பிளாக் பெப்பர் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இது வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் ஸ்லோ குக்கில் குக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக சிக்கன்லாம் நல்லா மொய்ஸாக உள்ளிக்கி நல்லா மொய்ஸாக பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துருச்சு. கடைசியாக வந்து நான் இன்னொரு ஐட்டம் மட்டும்தான் நான் போட போகிறேன். உங்களுக்கு நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல. குக்கிங் க்ரீம் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட்டாக இருக்கட்டும்னு. ஸோ இதுக்கு வந்து பிரெட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரெட்டோடு சாப்பிட்டேன். ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும், நல்லா சிக்கன் வெந்து வரட்டும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, 15 மினிட் மேலே ஆச்சு. நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு பாருங்கள், ஸ்லோ குக்கில் தான் வச்சுருக்கேன். ஒரு இது வந்து அப்படியே டர்ன் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம். அது ஒரு இன்னொரு 10 மினிட் இருக்கட்டும். எல்லாம் நான் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டேன், டர்ன் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் இன்னொரு 10 மினிட் இருக்கட்டும். ஸ்லோ குக்லேயே வைங்க. இன்னொரு 5 மினிட் விட்டோம். அது நான் அப்பப்போ நீங்கள் வந்து 2 வாட்டி ஒரு வந்து டர்ன் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக குக் பண்ணி வரும். நல்லா குக் பண்ணி வந்துருச்சு பாருங்கள், நல்லா குக் பண்ணிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், அந்த கால்ட்டு பாருங்கள், எல்லாம் அந்த மொய்ஸாக பாருங்கள், எல்லாம் இதாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து குக்கிங் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் இருந்தால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், குக்கிங் க்ரீம் இருப்பாங்க. இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் வெந்துருச்சு, இது நல்லா வந்துருச்சு. பாருங்கள், நல்லா எல்லாம் குக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அந்த கிரேவிலாம் பார்த்திங்களா நல்லாயிருக்கு. இது பிரெட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நான் இதோட ஃப்ரெஞ்ச் லோஃப் எப்படி செய்கிறதுன்னு பிரெட் இன்றைக்கி நானும் அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஒரு ஒன்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். அடுத்தடுத்து நான் போடுற நியூ வீடியோஸ்லாம் வரும்.
அடுத்து வந்து ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் வந்து தீபாவளிக்கு என்ன மாதிரி நீங்கள் பலகாரங்கள் ஸ்வீட்ஸு அதாவது பிஸ்கெட்ஸ்லாம் உங்களுக்கு ஐட்டம்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ வீவர்ஸ், பாய்.